ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனே வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ். சரிங்களா? ராயல் சேலஞ்சர் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லெவல் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுனால நமக்கு லெவல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆர்சிபியோட லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டூப்ளசிஸ், ரஜத் படிதார், கிளென் மேக்ஸ்வெல், கெம்ரூன் கிரீன், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், அல்சாரி ஜோசப், மயங்க் தாக்கர், கரண் சர்மா, முகமது சிராஜ். இம்பேக்டாக சப்ஜெக்ட் யார் மாறுறாங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து பேட்டிங் பண்ணிவிட்டு யாஸ் தயால் வந்து உள்ளே வந்தார். இது வந்து போன மேட்ச். சரிங்களா? கண்டிப்பாக இப்படி தான் நடக்கணுங்கிறது இல்லை, வேறு இம்பேக்டாக யாருனாலும் கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸோட லெவல் பார்த்துடலாம். ஜிகர் தவான், ஜானி பேர்ஸ்டோ, பிரப் சிம்ரன் சிங், ஷாம் கரன், ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், சசாங்க் சிங், கர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ஹஜிஜோ ரபாட்டா, ராகுல் சகர். இம்பேக்டாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து பவுல் பண்ணிவிட்டு பிரப் சிம்ரன் சிங் வந்து உள்ளே வந்துடுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி இவர் உள்ளே வந்துடுறாரு, பவுலிங் பண்ணிட்டு அவர் வெளில போயிடுறாரு ஏசிங். சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஆனால் வந்து இம்பேக்ட் வந்து இவங்க தான் கம்பல்சரி இருப்பாங்க கிடையாது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ரெண்டு டீமுமே இம்பேக்ட் யூஸ் பண்ணிடுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிச்சோட ஸ்டேட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேட்ச் வந்து உங்களுக்கு 6வது மேட்ச் பெங்களூரில் நடக்குது, சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில், ஜனவரி 25 நைட்டு 7:30 மணிக்கு. சரிங்களா? இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் 2 மேட்ச். சரிங்களா? மற்ற நாள் எல்லாமே சிங்கிள் மேட்ச் தான் இருக்குது. சரிங்களா? வீக்கு ஃபுல்லாக ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 ஒரு ரேஞ்சில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்மால் பிச்சுங்கிறனால 200 அதிக தடவை இந்த பிச்சில் வந்திருக்கு. சரிங்களா? அதனால் 200 கிராஸ் ஆனாலும் அதுக்கு எந்த கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா 200 வரும் இந்த பிச்சில், மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 7, பேட்டிங் செகண்டு 16 வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வென்யூவில். சரிங்களா? எவ்வளோ ரன் இருந்தாலுமே சேஸிங் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது இந்த பிச்சில். ஒரு 200னாலுமே அதை சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிச்சில் இருக்குது. சரிங்களா? கெட்டுக்கட்டு வந்து 31 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 14, பஞ்சாப் வந்து 17. இதில் வந்து 13 மேட்சாக ஃபேஸர், லாஸ்ட் 13 மேட்சாக ஃபேஸர் வந்து 97 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 40, செகண்ட் 57, ரைட் ஃபேஸர் மட்டும் 72, லெஃப்ட்டு 25. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மேட்ச்சுக்கு 50 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 27, செகண்டு 23. வென்யூவில் மட்டும் இந்த வென்யூவில் ஆர்சிபி 89க்கு 45 வின்னிங் வச்சுருக்காங்க. பஞ்சாப் வந்து 12 ப்ளே பண்ணி 5 தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த வென்யூவில். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ஃபார்முலாயும் பார்த்துருவோங்க. இதுதான் நேத்தோட நம்ம ட்ரீம் டீம். சரிங்களா? கேப்டன் வந்து பும்ராவும், வைஸ் வந்து அஸ்மதுல்லா உமர் ஜாயும் வந்தாங்க. ரெண்டுமே டாப்பு பிக், ஹை பிக்கு. சரிங்களா? 75 ஹை பிக் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 70க்கு மேலே ஹை பிக்கு. இவங்க 2 பேரும் ஹை பிக்கில் கேப்டன் வைஸோட வந்திருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னே எப்படிலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அந்த மத்தியால மேட்ச்லேயே பாருங்கள், கேப்டன் வைஸ் பண்ணுறாங்க. ஒரு வயசு வந்து ஹை பிக்கில் வந்துருச்சு 70க்கு மேலே. 70க்கு மேலேங்கிறதே ஹைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம எப்பவும் பேசுவோமே 75 அந்த எபோ அதுக்கு மேலே. இது கூட அட்டாச் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 40 to 60. சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது அட்டாச் ஆகி தான் உங்களுக்கு ஒரு ஹை பிக் வந்திருக்கு. 80 கிட்ட இருந்திருப்பார் ராகுல். சரிங்களா? ஒரு ஹை கூட ஒரு 40 to 60 கேட்டகரியில் வந்து அட்டாச் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இதே மாதிரி எப்படிலாம் வந்திருக்குன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரசலும் கிளாஸனும் 2 பேருமே 75க்கு மேலே. இந்த ஹைப்பிக்கு வந்தோட எஃபெக்டில் அடுத்த மேட்ச் நடந்தது பாருங்கள், ஒரு 40 to 60லேயும் ஒரு ஹைப்புக்கும் ஜோடியாக வந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹை வந்திருக்கு. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹை வந்ததுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 50 to 60 ரேஞ்சிலையும் ஒரு ஹைப்பிக்கும் அட்டாச் ஆகி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஒரு லோ ஒரு ஹை. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இது நம்ம போன ப்ரிவியூவில் பேசுனது தான், ஒரு லோவும் ஒரு ஹையும் அட்டாச் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது நீங்கள் இப்போ ஹை வந்ததுக்கு அடுத்து ஒன்று
40 to 60 கூட அட்டாச் ஆகி வரணும் ஒரு ஹை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச் நம்ம சொல்ல வரோம் சரிங்களா. இன்றைக்கி மேட்ச்சில் டபுள் ஹை இணைச்சிட வேண்டாம் சரிங்களா. டபுள் ஹை நீங்கள் இணைச்சிடாதீங்க. 70க்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, 75 எப்போ அதுக்கு மேலே 2 பேர் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீம் 20 டீம்லையும் இணைச்சிடாமல் போட்டுருங்க சரிங்களா. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ப்ளஸ் ஏன் இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது தான் அதை பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எல்லா டீம்லேயுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஹை கூட ஒரு 40 to 50 இணைப்பீங்க. அப்புறம் ஒரு லோ பிக்கு 40க்கு கீழே ஒரு 70க்கு மேலே நீங்கள் இணைச்சிட்டிங்க. இப்போ கோலியோ 2+C இருக்காங்க, தவான்னு வச்சுக்கோங்க, இல்லைனா சாம்கரன், இந்த மாதிரி பெரிய பிக்கு இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன், இது மாதிரி பெரிய பிக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோவை இணைக்கணும். ஒன்று 40 to 60 இணைங்க சரிங்களா. இல்லை அப்படின்னா இந்த 40க்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, 10 to 40க்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. இதை அக்யூரேட்டாக பிடிக்க முடியாது. சில டைம் வந்து சம்டைம் வந்து 20, 25 வரும், சில நேரம் 30, 32, 34. அது அக்யூரேட்டாக வராதுன்னா உங்களுக்கு 10 to 40 நம்ம சொல்கிறோம் சரிங்களா. 10 to 40ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் இணைச்சிருங்க. ஆனால் கம்பல்சரி அந்த பெருசு கூட இணைச்சிருங்க சரிங்களா. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு வேளை 2 ஹையும் சேர்ந்து வந்த ரீசனால் 2மே லோவாக வரலாம். 70க்கு கீழே 2 அட்டாச் ஆகியும் வரலாம். இது ஒரு பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒரு ஹையை எடுத்துகிட்டு ஒரு லோவும் கூட வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2மே ஹை வந்த ரீசனால், பும்ராவும் அஸ்மதுல்லா உமர் ஜாயின் வந்த ரீசனால் 2 லோவும் வந்து அட்டாச் ஆகி உள்ளே வந்து உட்காரலாம் இன்றைக்கி சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுவிட நடந்து முடிஞ்ச 5 மேட்சிலுமே என்ன நடந்திருக்குன்னா ஒரு டீமில் கேப்டனும் இன்னொரு டீமில் வைஸும் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரே டீமில் சேர்ந்து வரல. இதுவும் ஒரு பாயிண்ட் தான், 2ஆவது பாயிண்ட் சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே டீமில் கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டன் வரல சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். 5 டீமுமே நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணோம் பாருங்கள். சாம்சன், ராகுல், கிளாசன், ரசல், ரகுமான், கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷாம்கரன், கலீல் ஃபுல்லாகவே அதர் டீமில் தான் ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கீப்பர் செக்ஷனில் வந்து சித்தேஷ் சர்மா, தினேஷ் கார்த்திக் நீங்கள் 2 பேருமே எடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் ஒத்துழைக்கிறதுனால நீ 2 பேர் இடங்களாம். அனுஜ் ராவத் மேலே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 பேரும் ஒன்றா கொண்டு போகண்டா, ஏதோ ஒரு பிளேயர் கொண்டு போங்க. ஏன்னா போன ட்ரிப் 2 பேரும் தான் இணைஞ்சு அடித்தாங்க. ஆனால் ஒரு பிளேயர் கண்டிப்பாக கேரண்டியாக வர மாதிரி இருக்குது சரிங்களா. ஏதோ ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுங்கள். 2 பேரும் ஜோடியாக கொண்டு போயிடாதீங்க. ஓகே, தினேஷ் கார்த்திக் இல்லை அனுஜ் ராவத் ஏதோ ஒரு பிளேயர். பேட்டிங் செக்ஷனில் வந்து உங்களுக்கு தவான், விராட் கோலி, பாப் டு பிளஸிஸ், ஜானி பேர்ஸ்டோ, ரஜத் படிதார். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஹை பிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரே ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஏதோ ஒன்று தவான் இல்லைனா கோலி இல்லைனா பாப் டு பிளஸிஸ். இந்த 3ல் ஒன்று தான் ட்ராப் ஆகும். ஒன்று கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒன்று உங்கள் டீமில் இல்லாமல் கொண்டு போங்க சரிங்களா. ஓகே, பாப் டு பிளஸிஸ் எடுத்துக்கோங்க. கோலி கண்டிப்பாக நாக் ஆடுவார். கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா பாப் டு பிளஸிஸ் இந்த டீமுக்கு எதிராக நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு சரிங்களா. ஜானி பேஸ்டோ எடுத்துக்கோங்க. ஜானி பேஸ்டோ வந்து ஆர்சிபிக்கு எதிராக 4 ட்ரிப் ப்ளே பண்ணியிருக்காரு சரிங்களா. 4ல் ஒரு 100, 250, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 50 கீழே அடிச்சிருக்காரு சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட 4ல் 3 நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜானி பேஸ்டோ ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ரஜத் படிதார் நம்ம பேசணுங்க. போன ட்ரிப்பு அவர் ஃபார்ம் எப்படின்னு தெரியல. 2-3 மேட்ச் விட்டாச்சுன்னா தெரிஞ்சிடும். 2-3 மேட்சாக சுத்தமாக ஆடலை அப்படின்னா ஃபார்ம் அவுட்டுன்னு அர்த்தம். ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் செக் பண்ணி பார்த்து ட்ரீம் டீம்லேயே வரல அப்படின்னா ஃபார்ம் அவுட். இதுதான் பிளேயர் கண்டுபிடிக்க ரீசன் சரிங்களா. ஓகே, ஆல்ரவுண்டர் செக்ஷனில் உங்களுக்கு மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. ஷாம்கரன் வந்து ஒரு ஊர் தான் போடுதாருங்க. இவர் ஃபுல்லாக இன்றைக்கி நம்புகிறாங்க. இப்போ இது வரைக்கும் ரீசெண்டாகவே ஐபிஎல்லில் வந்து ஃபுல்லாக அந்த ஹைபிக்கு ஃபுல்லாக அடி வாங்கி வருது சரிங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைபிக்கை லோ பிக் தான் எல்லாம் வந்து கொஞ்சம் உட்காடுறாங்க சரிங்களா. ஓகே, லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்துக்கோங்க. க்ரீனை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஷாம்கரனை நீங்கள் எடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. அதை பார்த்து எடுங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர் விக்கெட் உள்ள போய் வந்து நின்னார். 4th தான் இறங்குதார். முக்கியமான இடம் தான். பவுலிங்கில் வந்து ரபாட்டாவை எடுத்துக்கோங்க. ஏசிங்கு பவுலிங் பேட்டிங் பிச்சாக இருந்தால் ஏசிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுவார்.
ஏன்னா ஃபுல்லாக அவங்க நம்புகிறாங்க சரிங்களா. ஹர்ஷல் பட்டேல் டெத்தில் அடி வாங்கிட்டாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஐபிஎல்லாகவே டெத்தில் வந்து இந்த ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக 6 வாங்குதார் சரிங்களா. கண்டிப்பாக வந்து டெத்தில் ரன்னை வந்து லீக் பண்ணுறாரு. ராகுல் சகர் எடுத்துக்கோங்க. ராகுல் சகர் செகண்ட் லெவனாக எடுங்க, ஃபஸ்ட்டில் வேண்டாம் சரிங்களா. மற்றபடி கரண் சர்மா, சிராஜ் எடுங்க. போன மேட்ச் சுத்தமாக ஃபார்ம் அவுட், விக்கெட்டே எடுக்கலை, சுத்தமாக வாஷ் அவுட்டாக போயிருக்காரு. அவரை கொஞ்சம் அந்த நியூ பாலில் ஏதாவது மாட்ட வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து டெமோ டீம் நம்ம இப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து விக்கெட்டு சப்போஸ் விழலை 2 டீம்லையுமே 5 விக்கெட் 6 விக்கெட் அப்படின்னா இந்த பவுலர்ஸ் ஃபுல்லாமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்து ஏமாந்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து பேட்டிங் ஃபுல்லாக நீங்கள் இறக்குற மாதிரி வரும் சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்து க்ரியேட் பண்ணுங்க டீமை. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் பவுலர்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா ரன் வந்து 2 சைடுமே 200 வந்துடுச்சு அப்படின்னாலே பேட்டிங் ஆல்ரவுண்டர் சார்ந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துடும். ஏன்னா பவுலர் செக்ஷனில் வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு விக்கெட்டை இங்கே 5-6 தான் விழுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பேட்டிங்கில் ஆல்ரவுண்டர் மட்டும்தான் நீங்கள் கேப்டன் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பேட்டிங் ட்ராக்கில் ஃபுல்லாக. ஏன்னா நேற்று வந்தாங்க பார்த்தீங்களா, சஞ்சு சாம்சன், ராகுல் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் டீம் பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். பிச்சு அதுக்கு தான் எப்போதுமே நம்ம பிச்சுங்கிறது முக்கியம். ட்ரீம் லெவலில் பிச்சு தான். பிச்சுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸ்டேட்ஸு கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டேட்ஸு நிறையா கொண்டு போவோம், திடீர்னு கை கொடுக்காது பிளேயர்ஸ் ஸ்டேட்ஸு. ஆனால் பிச்சு வந்து இம்பார்ட்டண்ட்டாக கை கொடுக்கும் சரிங்களா. என்ன தான் ஸ்பின் பிச்சுன்னு நம்ம பேசணும். ஆனால் சேப்பாக்கத்தில் நம்ம பார்த்துருப்பீங்க, சென்னையில் ஃபுல்லாக பாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால பிச்சை மட்டும் எப்பவும் பாருங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் சரிங்களா. இது தாண்டி ரிஸ்கிங்கிறது நீங்கள் லிவிங்ஸ்டன் போடுங்க. ஜானி பெஸ்டோ நல்லா ஒரு பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பிச்சில் நல்லா ஒரு வென்யூவில் ரெக்கார்டு வச்சுருக்காரு சரிங்களா. ஜானி பெஸ்டோ யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து ரப்பாட்டா இது வந்து பவுலிங் இல்லை, பவுலிங்காக இருந்தால் மட்டும் இங்கே போட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது சரிங்களா. பேட்டிங் அந்த மாதிரி சார்ந்து போய் பாருங்கள் சரிங்களா. மற்றபடி அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேட்டிங்கை சார்ந்து போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பவுலிங் ட்ராக்கு சப்போஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பவுலிங் வந்து போகிற கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது சரிங்களா. அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இது வரைக்கும் ஓப்பனிங்கில் 5 மேட்ச் முடிஞ்சிருக்குங்க. 5 மேட்ச்லேயும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் 50 அடிச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. யாருன்னா ராகுல். மற்ற எல்லாருமே பட்லர் ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ருத்ராஜ் ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட யாருமே உங்களுக்கு 50 அடிக்கலை. ராகுல் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சரிங்களா. பாப் டுப்ளேசிஸ் அடிக்கலை, கோலி அடிக்கலை, யாரும் அடிக்கலை சரிங்களா. தவான் கூட அடிக்கலை. அதனால் ஓப்பனரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க சரிங்களா. கொஞ்சம் பார்த்து போடுங்க. நேற்று நடந்த கிஷான் வரைக்கும் அடிக்கலை, கிஷான் அடிக்கலை, ரோஹித் சர்மா கூட அடிக்கலை. 45-44 அடித்தார். அதனால் ஒரே ஒரு 50 தான் ஓப்பனரில் வந்திருக்கு, அது ராகுல் தான். அதனால் ஓப்பனர் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதுதான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஓப்பனர் வந்து மேட்ச்சில் ஏதோ ஒன்று லாங் இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும், ஆடலை. இது கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும்னா இன்னும் ஒரு 6-7 மேட்ச் முடிஞ்ச கட்டினும் ஒரு 10 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பனரில் நின்று அடிக்க மாதிரி வரும். அந்த ட்ரெண்டு வந்ததுன்னா அந்த ட்ரெண்டை பிடிச்சி டீம் போடுங்க சரிங்களா. இப்போ ஒரு ட்ரெண்டு மாறிட்டு பார்த்தீங்களா, செகண்ட் பேட்டிங் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு வராங்க. செகண்ட் பேட்டிங் ஃபுல்லாக லாஸ். அந்த கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் டீம் லாஸ் ஆகிருக்காங்க. நேற்றும் பாருங்கள், மும்பை சேசிங் பண்ணாங்க, செகண்டில் லாஸ் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு ட்ரெண்டு வந்ததுன்னா அந்த ட்ரெண்டை பார்த்து டீம் போடுங்க சரிங்களா. இப்போதைக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒரு ட்ரெண்டிங் கிளீ மாரி வந்ததுன்னா அதை அப்படியே பிடிச்சி போட்டே இருங்கன்னா எந்த ஒரு ஃபார்மெட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ட்ரீம் லெவலுக்குள்ளே ஒரு ஃபார்முலாங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டை பார்த்து நீங்கள் போட்டே இருக்கணும். மற்ற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் வந்து அந்த வின் பண்ணுறாங்க, 1 crore வின் பண்ணுறாங்க, 2 crore வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த டாப் 10க்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 10 தாண்டி 1.5 கோடி பேர் தோத்துட்ருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அதனால் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நீங்கள் வின் பண்ணுங்கள். அதுக்கு தாண்டி நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. உள்ளே என்னென்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. மற்றபடி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இங்கே வருது போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு டோர்னமெண்ட்டில் என்ன வந்து ரிப்பீட் ஆகுது, என்ன வருது, என்ன ஃபார்முலா நடக்குது, அதை வந்து அதுக்கு தான் உங்களை நான் ட்ரீம் 11 முடிஞ்ச ட்ரீம் டீமை செக் பண்ணி பாருங்கன்னு அடிக்கடி நான் சொல்ல வர்றது சரிங்களா. ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே நம்ம உள்ளே புகுந்துட்டோம். ஒரு ஐபிஎல்லோ ஆகட்டும்,
உலகக்கோப்பை ஒரு பெரிய T20 மேட்ச்சோ ஒரு 50 ஒரு மேட்ச்சோ ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன ரீசெண்டாக நடந்துட்டு வர்றதுன்னு எல்லாமே செக் பண்ணணும் சரிங்களா. அதை பார்த்து தான் நீ போடணும். மற்றபடி இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அது இதுன்னு மற்றவங்க பெருசாக போட்டு குழப்புவாங்க. அது அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க சரிங்களா. அதெல்லாம் போட்டு தலையில் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்துட்டு வரதை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. இன்றைக்கி நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா ஹைப்பிக்கு ரெண்டுமே இணைச்சிடாதீங்கன்னு சொன்னோம். இது ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டு நீங்கள் ட்ரீம் டீமை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்களா. ஓகே, மற்றபடி நீங்கள் வந்து இப்போ சொல்கிறோம் மணி கொடுத்து யார்ட்டையும் வாங்க வேண்டாம். யாரும் ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்கணும் கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. அதர் சேனல் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும் சரிங்களா. எல்லாத்தையும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஃப்ரீயாக பார்க்குறது இன்னும் பெட்டர். மணி கொடுத்து மட்டும் எங்கேயும் சேர வேண்டாம். டீமும் வாங்கிறாங்க தயவு செஞ்சு சரிங்களா. கடைசி வரைக்கும் ஆகட்டும். ஐபிஎல் இன்னும் காலகாலமாக ஐபிஎல் இருக்க தான் போகுது. நம்மளும் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்போம் சரிங்களா. அதனால் மணி கொடுத்து மட்டும் வாங்க வேண்டாம். கொடுக்குற மணியை உங்கள் டீமை போட்டு நீங்களே கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. முடிஞ்சளவு நம்மளே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல அதில் ஆர்வம் காட்டுங்க சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.